ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும். பாருங்க, தேவனுடைய ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, இரக்கம், மீட்பு, கிருபை, இது எல்லாவற்றையும் பாருங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, மீட்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, உண்மையாகவே கவனிங்க, அவருடைய கிருபை வரங்களை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். அப்ப நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு தேவனுடைய கிருபை வரங்கள். இப்ப நம்மை அழைத்திருக்கிற தேவனுடைய கிருபை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, மாறாத கிருபை, அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நல்ல கவனிங்க, உண்மையாகவே நம்மேல மற்ற யாராவது மனிதர்கள் செய்கிற அன்பு, இரக்கம் எல்லாமே ஒரு நாள் மாறி போகும். ஏன் இந்த கர்த்தருடைய கிருபை வரங்கள், அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று சொன்னால், நாம் ஆராதிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர் என்பதனாலே அவர் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை அநேக நேரங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்திலும் ஊழியத்திலும் அநேக பிரச்சனைகள், எதிர்ப்புகள், பலவிதமான தேவையில்லாத காரியங்கள், சத்ருவின் போராட்டங்கள் நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய சபைகளிலும், நம்முடைய குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதவைகள். அல்லேலூயா. யாரும் அதை மாற்ற முடியாது. காரணம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவருமாய் நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்ப எல்லா அதிகாரமும் எல்லா பலனும் அவருக்குரியது. இந்த காலவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் அழைப்பில்லாம கர்த்தரிடத்துல வந்துட்டனோ, அழைப்பில்லாம ஊழியம் செய்யறனோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே இல்லை. கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் மாத்திரமே உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு மாறாது. ஆமென். அவர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, உங்க ஸ்தாபனம் உங்களை கைவிட்டாலும் சரி, உங்களை நடத்தினவர்களை கைவிட்டிருந்தாலும் சரி, உங்களை தூக்கி எடுத்தவர்கள் கைவிட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடப் போவதில்லை. ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, இந்த காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு, ஒரு தைரியத்தோடு உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை தைரியமாய் மறுபடியும் திட்டம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்துல சேர்ந்திருங்கள். காரணம், அவர் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள், அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையிலே அருமையான வார்த்தையின் பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தை, நீர் எங்களோடு பேசின வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நம்முடைய அழைப்பு அது மாறாததா இருக்கிறது. கர்த்தர் நீர் எங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். யார் மாறினாலும் கர்த்தர் நீர் ஒருபோதும் எங்களிடத்திலே மாறுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய அழைப்பு மாறாதது. ஏசப்பா, ஒருவேளை நாங்கள் சோர்ந்த நிலையிலே அநேகம் பிள்ளைகள் காணப்படலாம். இன்றையிலிருந்து ஒரு புதிய உற்சாகம், புதிய பலன், புதிய கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தோடு மறுபடியுமாய் கர்த்தருக்காக எழும்பி ஓடும்படியாய், சூறை செடியின் கீழ் படுத்த எலியாவை போல அல்ல, கர்த்தருக்காக எழும்பி ஓடுகிற, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிக்கிற வைராக்கியத்தோடு செல்கிற எலியாவை போல எலியாக்கள் எழும்பட்டும். கர்த்தருக்காக அந்த மாறாத தேவனுடைய கிருபை வரங்கள், அவருடைய அழைப்பு மாறாதது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்றைக்கும் மாறுகிறவர் அல்ல. அந்த அழைப்பு மாறாதது. அந்த அழைப்பை நோக்கி தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்திற்காக தொடர்ந்து எங்கள் ஓட்டத்தை தொடர கர்த்தர் உதவி செய்யும்.
இன்றைக்கும் சோர்ந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அநேகரை சோர்வுக்குள்ளிருந்து மறுபடியுமா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு புதிய பலனால் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்காக அவர் நம்மை அழைத்த அழைப்பு மாறாது. தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தேவனுடைய சமூகத்தை நாடுவோம். God bless you. ஆமென்.